வணக்கம், வெல்கம் டு Erode Ammi Samayal. இது வெந்தய சாப்பாடு. வெந்தய சாப்பாட்டுக்கு இது வெந்தயம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம அரிசியும் பருப்பெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருக்குறோம். அதை விட இது குளிர்ச்சி. இந்த வெய்ய காலத்துக்கு வெந்தய சாப்பாடு குளிர்ச்சி, டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 மிளகு, ஒரு 4 பல்லு பூண்டு நுணுக்கி வச்சிருக்கிறேன், கருவேப்பிலை, 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் ஆனியன், அப்புறம் தக்காளி, 3 தக்காளி, பெரிய தக்காளி 3 தக்காளி, 2 டம்ளர் அரிசிக்கு. கொஞ்சம் நெய் விடுறேன். கொஞ்சம் ஆயில் விடல. ஆயில் விட்டுக்கலாம். கடலை எண்ணெயிலையும் செய்யலாம், நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லெண்ணெயிலையும் செய்யலாம், நல்லா டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் கடலைப்பருப்பு. இப்ப இந்த கடுகு பொரியும் போது இந்த வெந்தயத்தையும் போட்டுறோம். இந்த டைம்ல கருவேப்பிலை, இந்த ஜீரகம், மிளகு, பூண்டு, இப்ப இந்த ஆனியனும் வரமிளகா, பச்சை மிளகா, ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், நல்லா ஆனியன் வதங்கினதுக்கு உடனே இந்த தக்காளி போடுறோம். 2 டம்ளர் அரிசிக்கு பெரிய தக்காளி 3 தக்காளி எடுத்துருக்கிறேன். உப்பு போட்டுக்கணும். நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ அரிசி போடுறேன். இதில் நான் 6 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் சமைக்கிறதுக்கு உங்களுக்கு போதுமான அளவு ஊற்றிக்கணும். நம்ம கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டுக்கலாம். தலன்னு கொதிக்குது. நல்லா இந்த மாதிரி வரும்போது மூடி போட்டு வச்சிடலாம். இது கொஞ்சம் கொத்தமல்லி தழை போடணும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு நான் இப்போ மூடி போடுறேன். மூடி போட்டு ஒரு 3 சவுண்டு விட்டுக்குவேன். ஒரு 3 சவுண்டு விட்டு இறக்கி பார்க்கணும். இப்போ வெயிட் அடங்கிடுச்சு. அடங்கினோன்னையும் எடுத்து வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வரும். வாவ், சாப்பாடு வரும். எவ்வளோ அருமையாக பழமல்னு எப்படி வந்திருக்கு பாரு. சூப்பராக இருக்குது. கொஞ்சம் மேலே கொஞ்சம் நெய் விடலாம். அதுவும் நெய்யும் விடலாம், எண்ணெயும் விடலாம். இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை, வாழைப்பழம் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா Erode Ammi சமையலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.